Hi, welcome back to the channel Kalas World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருளை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எள்ளையும் வேர்க்கடலையும் நம்ம தனியா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த நெய்யில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் 1 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இதில் ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். எள்ளும் வேர்க்கடலையும் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இதை நம்ம அடுப்பில் வைக்கணும். ஏன்னா வெல்லம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது. அதுவும் கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அரிசி மாவு எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தண்ணி நம்ம சூடு பண்ணிக்கணும். நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்போ அந்த மாவு கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம்.
கொழுக்கட்டை மாவு வந்து இந்த சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது, ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொழுக்கட்டை செய்ய போகிறீங்க அப்படின்னா, கொழுக்கட்டை மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கரண்டியோ இல்லைன்னா ஒரு மத்தோ அதை வந்து வச்சுட்டு நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியும். எந்த கப்பில் மாவு வளர்க்குறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி வச்சா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம மாவு வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிக்க முடியாது, மாவு ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு தட்டு வச்சு நீங்கள் மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இதை செய்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கையிலேயே செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ கடையிலேயே வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்காக அச்சு விற்கிறாங்க. அந்த அச்சுலேயும் எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி அச்சில் வந்து நீங்கள் கொழுக்கட்டை வந்து செய்யும்போது அச்சில் ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து நீங்கள் தடவிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து லைட்டாக அப்பப்போ நீங்கள் தொட்டுட்டு செஞ்சால் தான் வந்து ஒட்டாமல் அழகாக ஷேப் கிடைக்கும். நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சு
இட்லி குண்டானில் வேக வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தாலே போதும், கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கொழுக்கட்டை இப்போ வெந்துடுச்சு. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you.